இந்தியா முழுக்க பற்றி எறிகின்ற வேளாண் சட்டத்திற்கு எதிரான மத்திய அரசினுடைய வேளாண் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை கொச்சைப்படுத்தி ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கும் போதுமான புரிதல் அது குறித்து இல்லை என்பது போலவும், எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை தந்து கொண்டிருப்பது போலவும் சித்தரித்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் வணக்கத்திற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகளை எழுப்பி இன்றைய தினம் ஒரு நீண்ட செய்தியாளர் சந்திப்பிலே பேட்டி அளித்திருக்கிறார். குறிப்பாக கலைஞர் காலத்தில், ஆட்சி காலத்தில் வீராணம் திட்டத்தில் தொடங்கி சர்க்காரியா கமிஷன் வரை அதிமுக கட்சியை துவங்கிய எம்ஜிஆர் அவர்களாலேயே ஏதும் செய்ய முடியாத, வக்கற்று வகையற்று அவரே தோற்று போன பல பழைய பொய்யான குற்றச்சாட்டுக்களை மீண்டும் புதுப்பித்து, திராவிட முன்னேற்ற கழகம் அன்றிலிருந்து இன்று வரை 2G வரை ஊழல் செய்திருக்கிறது என்பதை போல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி, எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்கு பேர் போன ஒரு கட்சி, ஆனால் அதிமுக, அம்மா தலைமையிலான அதிமுக, அம்மா ஒரு புனிதவதி, அந்த புனிதவதியின் பெயரால் நடைபெறுகின்ற ஆட்சி ஒரு புனிதமான ஆட்சி என்று கூறிவிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருக்கின்றார். எனவே அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடும் கடமை உணர்ச்சியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன்ஸ் தி பப்ளிக் லைஃப் ஆர் காமன் என்று சொல்வார்கள். எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தின் மீது குற்றஞ்சாட்டுவதும் எதிர்குற்றஞ்சாட்டுவதும் இயற்கைதான், வழக்கு வருவதும் இயற்கைதான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட, இந்திரா காந்தி காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சர்க்காரியா கமிஷனிலோ அல்லது வேறு எந்த குற்றச்சாட்டிலோ திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அதனுடைய தலைவர்களோ தண்டிக்கப்பட்டதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், முதலமைச்சர் ஒரு மூன்றாந்தர மனிதரை போல தான் இருக்கிற பொறுப்பிற்கு கூட, அவர் வந்திருக்கிற பொறுப்பு வேண்டுமானால் ஒரு விபத்து பொறுப்பாக இருக்கலாம், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அல்ல, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு தகுதியான மனிதனும் அவர் அல்ல. ஆனால் அந்த கட்சியில் ஏற்பட்ட ஒரு இடைவெளியால் சசிகலா அவர்களுடைய காலை தொட்டு தொட்டு தவழ்ந்து தவழ்ந்து நக்கி நக்கி முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் அவருடைய தகுதியை தாண்டி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிற போது, சர்க்காரியா கமிஷனில் திமுக விஞ்ஞான ரீதியாக ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் செய்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டு வருவது மட்டுமல்ல, அவருடைய இயக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நான் அந்த குற்றச்சாட்டுக்கு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே ஆட்சி திறனோ நேர்மை திண்மையோ இருக்குமானால் இன்றைக்கு சவால் விடுகிறேன். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் 2G உட்பட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு திமுகவின் மீது அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அது நீதிமன்ற உத்தரவில் இருக்கிறது என்று அவர் சொல்லுவாரேயானால், சொல்லுவதற்கு அவருக்கு மன வலிமை இருக்குமானால், நாளைக்கோ நாளை மறுநாளோ கோட்டையில் அவர் குறித்த நேரத்தில் ஆசா திமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியோடு உட்கார்ந்து இத்தனை பேர் முன்னிலையில், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய எல்லா தொலைக்காட்சி முன்னிலையும் எது 2G எது சர்க்காரியா என்றெல்லாம் குறிப்பிட்டு விட்டு, உங்களுடைய அம்மா ஜெயலலிதாவின் மீது உச்சநீதிமன்றம் கடைசியாக சொன்ன நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? ஆக அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கட்சியா, ஊழல் கட்சியா, திமுக ஊழல் கட்சியா என்பதை மன வலிமை இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பகிரங்கமான சவால் விடுகிறேன். 2 நாட்களோ 3 நாட்களோ எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கூட்டுங்கள், உங்களுடைய அட்டார்னி ஜெனரலை, அட்வொகேட் ஜெனரலை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா சரத்துக்களையும் நானும் எடுத்துக்கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இன்னும் 3 நாட்களிலோ 1 வாரத்திலோ கோட்டையிலே கூட்டுங்கள், நான் வருகிறேன் என்று நான் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிருக்கிறது என்றால், இந்த அதிமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய அரசு நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதாவுடைய படத்தை முன்வைத்து இது அம்மா ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். இது உள்ளபடியே தமிழ் ரத்தம் ஊறக்கூடிய தமிழனாக இருந்தால் அந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழரும் தலைகுனிய வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ போயஸ் கார்டினிலே ஜெயலலிதா அழைத்து கொண்டு போனது
நாட் ஆன் தி ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட். அப்படியே இருக்குதெல்லாம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ தன்னுடைய வீட்டுக்கு ஜெயலலிதா அழைக்கவில்லை. நாட் ஃபார் சோசியல் லிவிங், சேர்ந்து வாழலாம் என்ற நல்லெண்ணத்திலும் கூப்பிடவில்லை. யாரு? ஜெயலலிதா. நான் சொல்லல, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆக மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் சேர்ந்து வாழவில்லை. தனக்கு துணை இல்லை, சேர்ந்து வாழலாம் என்று அவர் கூப்பிட்டு வாழவில்லை. ஆனால் அதுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் கொள்ளையடிப்பதற்காக கூட்டி வந்திருக்கிறார். இட் இஸ் an unpardonable onslaught on the constitution religion which is the basic concept of our democratic polity. அதாவது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயக மாண்பிற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி ஜெயலலிதா என்று ஜெயலலிதாவை அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி அப்படின்னு நான் சொல்லல, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு யோகிதை இருந்தா மேல கேஸ் போடுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த ஒரு அம்மையாரின் படத்தை வைத்துக் கொண்டு இந்த அம்மையாருடைய ஆசைப்படித்தான் நான் ஆட்சி நடத்துகிறேன் என்றால் இதை விட ஒரு ஊழல் ஆட்சி எங்காவது உண்டா? திமுக குறை சொல்வதற்கு யோகியம் இருக்கா? எனவே உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, 100 கோடி ரூபாயை அவருடைய சொத்திலே இருந்து வசூல் செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதாவுடைய சொத்துக்களில் இருந்து வசூல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போது உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது மல்லாக்கப்படுத்திக் கொண்டு தன் மீதை எச்சித்து போவது மட்டுமல்ல, மலத்தை கொட்டிக் கொள்வதை போல இருக்கிறது என்பதை நான் மிகுந்த பணிவன்போடும் அடக்கத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 வருஷம் 20 வருஷம் இழுத்தடிச்சாங்க, பெட்டிக்கு போகல. நான் இப்போது சொல்கிறேன், உங்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற தடையை விலக்கி கொண்டு நீங்களே பெட்டி ஏறி நான் ஆர்எஸ் பாரதி போட்ட கேஸ், திமுக போட்ட கேஸ் தவறுதான், நான் என்னை நிரூபித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன், நான் தீக்குளிக்க தயாராக இருக்கிறேன், நான் நிரபராதி, நான் யோகியன் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் உச்சநீதிமன்றத்தில் நீங்க பெற்றிருக்கிற தடையாணையை அகற்றிவிட்டு உடனடியாக இந்த வழக்கை சந்திக்க தயாரா? ஏனென்றால் 2G வழக்கில் மிக தெளிவாக அவர் சொல்றார், ஜட்ஜி 7 ஆண்டு காலம் காத்திருந்தேன், எந்த ஆதாரமும் எங்களுக்கு வரவில்லை, யாரும் கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக ராஜா பொட்டியடிக்கிறார், அவர் சொன்னதெல்லாம் கோப்புகளின்படி சரியாக இருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், the entire case was made because of non-reading, out of reading and selective reading of files. சில கோப்புகளை சரிவர படிக்க தவறிவிட்டார்கள், சில கோப்புகள் படிக்காமலேயே விட்டு விட்டார்கள், சில கோப்புகளை தவறாக படித்திருக்கிறார்கள், சில கோப்புகளை தேர்ந்தெடுத்து அதை மட்டுமே படித்திருக்கிறார்கள். செலக்டிவ் ரீடிங், நான் ரீடிங், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ரீடிங், இந்த 3 படிச்சதுல தான் இந்த கேஸ் வந்திருக்கு. இந்த கேஸ் தவறு. இந்த வழக்கு சில நிறுவனங்களையே திகைக்க விட்டது. சில நிறுவனங்களின் ஓபிஎஸ் சொல்றது சிஏஜி வினோத் ராயையும் அதே போல உச்சநீதிமன்றத்தையும் தவறுதலாக வழிநடத்தி விட்டது என்று தன்னுடைய தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிற அந்த தீர்ப்பை இன்னும் அப்பீல் நம்பர் கூட ஆகல. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, நம்பர் கூட ஆகல. அப்பீலே நம்பர் ஆகாத ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் தற்கூரித்தனமாக 2Gல அது இருக்கு இது இருக்கு விடுதலை ஆனதற்கு பிறகு உங்க அம்மா குற்றவாளி, உங்க அம்மாட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க, உங்க சின்னமாட்ட இருந்து 10 கோடி வசூல் பண்ணிருக்காங்க. எந்த சின்னம்மா காலம் வைக்கின்னு முதலமைச்சர் ஆணியும் அந்த அம்மா இன்னும் உள்ள இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மா குற்றவாளி அல்ல, அந்த அம்மாவை குற்றவாளி ஆக்கியது பெரியம்மா தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. இவ்வளவையும் வைத்துக் கொண்டு நீங்க திமுகவை குறை சொல்வதும் திமுக தலைவரை குறை சொல்வதும் 2Gயை குறை சொல்வதும் எந்த விதத்திலும் நியாயம் அல்ல. உடனடியாக நீங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்று மன்னிப்பு கேளுங்கள், இல்லை என்றால் மனவலிமை இருந்தால் என்னை தயவு செய்து கோட்டைக்கு அலையுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து பத்திரிகைகளையும் ஊடகங்களும் கூட்டுங்கள். யார் குற்றவாளி, யார் ஊழல்வாதி, 2Gயை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது, 2G ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா, அது ஆங்கிலத்தில் இருக்க, படிச்சிருக்கீங்களா, உங்களால ஆங்கிலம் படிக்க முடியல தப்பு இல்ல, அது ஒரு குறை இல்ல, அதை ஒழுங்கா அதிகாரிகள்ட்ட கொடுத்து படிச்சீங்களா, உங்களுக்கு இந்த பேட்டிக்கான ஆதாரத்தை கொடுத்தது யார், இவற்றையெல்லாம் பயங்கரமாக வெளியிட தயாரா என்று உங்கள் மூலமாக நான் சவால் விடுகிறேன்.